Yes, good morning to you all. So today we are going to see about public administration optional. Okay. So public administration optional orientation classes, just go through பண்ணிக்கலாம் one by one. Okay. So இன்னைக்கு இருக்கிற class agenda இதுதான். First one, how to choose an optional. So how to choose an optionங்கிறத பொறுத்தளவுக்கு I am not going to take much time because இதுக்கு முன்னாடி there is a special orientation for you to how to choose an optional, right? Then apart from that, இதுக்கு முன்னாடி எடுத்த ஆப்ஷனல் ஓரியன்டேஷன் கிளாஸஸ் எல்லாத்துலயுமே அதை பத்தின ஒரு டீடைல் பிக்சர்ஸ் பேசியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஐ வில் நாட் டேக் மோர் தென் 5 minutes இன் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ அதுவே ஐ திங்க் மோர் தென் எக்ஸிட் தான். ஓகே, தென் இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒய் டு சூஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஏரியாவை கொஞ்சம் டீடைல் பிக்சரோட பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் யூ கேன் கவர் லாட். ஓகே, தென் பேசிக் திங்ஸ் after you choose public administration. I am not mentioned before, it is after. Why I'm saying it is after means you have to do these things by means of practice. So practice மூலமா தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். So அதனால தான் I'm just mentioned here that basic things need to inculcate after you choose public administration as an optional. Okay, then rest of the thing class schedule. Okay, so one by one reach பண்ணிடலாம். So first one is how to choose an optional. So how to choose an optional வரும்போது first do's and don'ts. Okay, do's and don'ts னு வரும்போது first don'ts என்னங்கறத பார்த்தறலாம் one by one. Okay, so first one is all about don'ts ல first பண்ற விஷயம் நம்ம இதுதாங்க மேஜர் herd mentality. herd mentality in sense என்னோட ஃப்ரெண்ட் சூஸ் பண்ண அப்படி அதனால நான் சூஸ் பண்ணேன், என்னோட சீனியர் இதை அட்வைஸ் பண்ண அப்படி அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். பிளைண்ட் ஃபோல்டடா வித்தவுட் அனலைசிங் எனிதிங், பிளைண்ட் ஃபோல்டடா ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ற விஷயம் என்னவாகும்னா அது ஹர்ட் மென்டாலிட்டியா மாறும். ஸோ இந்த ஹர்ட் மென்டாலிட்டி என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ ஆப்டட் ஃபார் அன் ஆப்ஷனல் எடுத்துருவீங்க. ஆப்ஷனல் எடுத்ததுக்கு அப்புறம் தென் யூ ரியலைஸ் தட் திஸ் ஆப்ஷனல் இஸ் நாட் சூட் ஃபார் மீ. ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலா சொல்றேன், யூ லாஸ்ட் 2 or 3 years. 2 to 3 years உங்களோட ஆப்ஷனல் நீங்க இஃப் யூ ஆர் டேக்கிங் இன் அ ராங் மேனர், தென் இது எங்க கொண்டு போய் விடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 to 3 years உங்களோட சக்சஸ் தள்ளி போடும். It will postpone your success. Okay, so இந்த ஒரு விஷயத்தை எந்த சூழ்நிலையிலும் செஞ்சிடாதீங்க before choosing an option. இந்த herd mentality-ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே எடுத்துக்காதீங்க. Then second thing, perception. Perceptions are nothing but it is just a prejudice. Prejudice in sense some மார்க்கெட்ல நடக்கிற விஷயம் தான் இது எல்லாமே. மார்க்கெட் இன் சென்ஸ் உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ் இல்ல உங்க அந்த ஐஏஎஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம்ல, அந்த சர்க்கிள் இருக்கிற பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் பிளைண்ட் ஃபோல்டடான ஒரு விஷயம் தான். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரிஜுடியஸான மென்டாலிட்டின்னு நான் சொல்றேன்ல, இது என்ன பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தவுட் எனி ஃபேக்ட் யூ ட்ரஸ்ட் சம்திங். ஒரு ஃபேக்டே இருக்காது, ஃபேக்ட் இல்லாம சொல்ற விஷயத்த நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதா இதுல இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்த ப்ரிஜுடியஸ் மென்டாலிட்டியை பொறுத்தளவுக்கு இதை கொண்டு வந்துடாதீங்க. இதை கொண்டு வந்தீங்கன்னா இட் ஆல்சோ லீட் டு அ ஃபெயிலியர். ஸோ இந்த பெர்செப்ஷன்ங்கிற விஷயம், பெர்செப்ஷன்ங்கிறது பியூர்லி ப்ரிஜுடைஸ் வித்தவுட் எனி பேசிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இல்லாம ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணாதீங்க. இன் சென்ஸ் ஆப்ஷனல் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, the next thing, without analyzing the syllabus, one of the most important point, without analyzing the syllabus. syllabus இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா it is a great tragedy தான். ஏன்னா சிலபஸை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, whether this comes under the optional science paper or in the art paper or it's a blend. Then this paper is suit for me. சில பேருக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், ஸோ அவங்க ஆர்ட் பேப்பர்ஸ் லைக் சூஸ் ஆப்ஷனல்ஸ் சூஸ் பண்ற விஷயம் வரும்போது என்ன ஆகும்னா இட்ஸ் அ கிரேட் செட் பேக். அட் த சேம் டைம் சம் பர்சன்ஸ் ஹேவிங் எ ஸ்கில் ஆஃப் ஆர்ட், ஓகே, பட் தே வில் ஆப்டட் ஃபார் சயின்ஸ் ஆப்ஷனல்ஸ். ஸோ இதுவும் டிசாஸ்டர் தான் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த செஞ்சிடாதீங்க வித்தவுட் அனலைசிங் தி சிலபஸ். சிலபஸ் அனலைஸ் பண்ணும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் பிகாஸ் by these two only you can able to track the syllabus or track the question paper or something. Your future preparation all rest with this two areas only, previous year question paper plus syllabus. So in the ரெண்டு ஏரியால நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா definitely you will crack the examination. So இதுவும் ஆல்ரெடி எல்லாரும் பேசின ஒரு விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பா. Then next thing, quick fix solution or some magical elements. Quick fix solutionங்கிறது within 1 month குள்ள ஆப்ஷனை முடிச்சிருவேன்,
ஸ்பெசிபிக் சாப்டர்ல ஸ்பெசிபிக் ஏரியா மட்டும் நான் பாத்துக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணிடுவேன். தென் மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் இன் சென்ஸ் டாஸ்க் பண்ற மாதிரி தான், இல்ல பை லக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தான், அது ஒர்க் அவுட் ஆகாது. குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷனோ இல்ல மேஜிக்கல் எலிமெண்ட்ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ல ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 4 விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹர்ட் மென்டாலிட்டி. ஹர்ட் மென்டாலிட்டியை பொறுத்தளவுக்கு அதர்ஸ் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதுக்காண்டி யூ டோன்ட் ஆப்ட் ஃபார் தட் ஒன். Perception is not, there is no any facts and figures in it. Only by means of prejudice you choose some decisions. So அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, it lead to a great disaster. Then third one, without analyzing the syllabus, choosing an option, and with syllabus plus previous year question papers. So இது ரெண்டுமே மூணு ப்ராப்ளம்னா then quick fix solution தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. Facts and figures வரும்போது சொல்றேன். ஓகே, ஸோ இந்த 4 விஷயத்தையும் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதை பேஸ் பண்ணி யூ டேக் யூர் டிசிஷன் whether to choose this option or not. Okay, then do already சொன்ன ஒரு விஷயம் தான், analyze the syllabus properly. Analyze the syllabus properly ன்னு சொல்லும்போது என்ன ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, again syllabus plus previous question paper. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி பாருங்க. Then rationalize your thoughts, that is taking rational decisions. பகுத்தறிவுன்னு சொல்லுவோம்ல, ஸோ rationalize whether இந்த ஏரியா நமக்கு வருமா வராதா, அந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இங்க வரக்கூடிய எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் பேக்ரவுண்ட், தட் இஸ் வெரி ஸ்பெசிபிக் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ஸ்ல தான் எங்களோட இது வரைக்கும் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். 80% ஆஃப் பர்சன்ஸ் ஆர் ஃப்ரம் தி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். ஸோ ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது டோட்டலி இப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட சிலபஸ்க்கு ரெலவன்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்கும். லைக் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, சோஷியாலஜி இருந்தாலும் சரி, ஆந்த்ரோபாலஜி இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரி இருந்தாலும் சரி, இது எதுவும் உங்களோட சிலபஸ்ல இது வரைக்கும் நீங்க கோ த்ரூ பண்ணாத விஷயமா தான் இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் மெட்டீரியல் அவைலபிலிட்டி இன் தி மார்க்கெட். ஸோ மெட்டீரியல் அவைலபிலிட்டி இன் சென்ஸ் யூ நீட் சம் புக்ஸ், சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், some standard best written copies in the market. So the material availability is very much important for your preparation. Material availability எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you can collect more number of points for a particular area. So அதுக்கு you need to get some standard books in the market or some standard handwritten notes given by institutions. Okay, so அந்த copies உங்களுக்கு இருந்தா well and good. So அந்த மாதிரி விஷயத்தை first understand பண்ணிக்கங்க. ஏன்னா anyway you are going to choose on not a very familiar optional for you. Okay, engineering எடுத்துட்டு நீங்க இன்ஜினியரிங் ஆப்ஷனல் எடுத்தீங்கன்னா well and good, I accept. But எடுக்கிற எல்லாமே நம்ம totally irrelevant to the areas. Not only engineering, medical, mass business administration, எதுவா இருந்தாலும் சொல்றேன், மெட்டீரியல் அவைலபிலிட்டி ஒரு பர்டிகுலர் சிலபஸை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மா தேவை. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தென் பெஸ்ட் ஆன்சர் காப்பீஸ் இன் தி மார்க்கெட். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சம் பர்சன்ஸ் ஹூ கட் ஹை ஸ்கோர் இன் தி பர்டிகுலர் ஆப்ஷனல்ஸ், ரைட், அவங்களோட பேப்பர்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கணும். இது ஈஸியா யூ கேன் ஏபிள் டு கெட் பை ஃப்ரம் தி மார்க்கெட். Okay, by searching in the net or by searching in the market, you can easily get the best answer copies in the market. Even our institution also holds some best answer copies in their database. You can collect those database and you can go through the question papers. Then you try to inculcate certain features which is essential for you to get an information or knowledge by means of that. So அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணிக்கங்க. Then faculty support, this is our responsibility. இது உங்களை பொறுத்தளவுக்கு எந்ததும் கிடையாது. You trust on us, so we will decide on that. Okay, so எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமா, we will try to do our best at to the maximum. Okay, so only intention is to get service for you. அதுதான் எங்களோட இன்டென்ஷன், தவிர வேற எதுவும் கிடையாது. faculty support பொறுத்தளவுக்கு we take 100% responsibility. So அந்த ஒரு விஷயத்துல we are not going to compromise at any time at any cost. Okay, ஸோ இந்த பார்ட் ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் தான். அகைன் ஐ எம் ஜஸ்ட் ரீஇன்ஸ்டேட்டிங் இட் ஆர் ரீகிண்டில் இட். ஓகே, ஸோ டோன்ட்ஸ்னு வரும்போது டோன்ட் ஃபாலோ எனி ஹர்ட் மென்டாலிட்டி, பெர்செப்ஷன் வச்சுக்கிறாதீங்க, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட ஒர்க் பண்ண கற்றுக்குங்க. வித்தவுட் அனலைசிங் தி சிலபஸ் டோன்ட் டேக் எனி டெசிஷன். தென் ஃபோர்த் ஒன், டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் எனி குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் ஆர் சம் மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ். ஸோ மூணுமே இட் லீட் டு அ டிசாஸ்டர். ஒன்ஸ் யூ ஆப்டட் ஃபார் அ ராங் ஆப்ஷன், definitely I am telling it will make you, it will postpone your success to 2 through 3 years next. Okay, 2-3 வருஷம் போயிடும், தள்ளி போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு செஞ்சுறாங்க. டூஸ்ன்னு வரும்போது சிலபஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. ரேஷனலைஸ் யுவர் தாட்ஸ், அதை முதல் ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. தென் மெட்டீரியல் அவைலபிலிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தென் பெஸ்ட் ஆன்சர் காப்பீஸ் இன் தி மார்க்கெட். எதுக்கு இந்த 2 ஏரியா நான் சொல்றேன்னா, இட் வில் கைட் யூ இன் அ குட் மேனர்.
ஸோ அதனால தான் சொல்றேன். யூ கேன் inculcate certain qualities by means of that. Because உள்ள வரும்போது எல்லாருமே all come by means of pristine formula தான் வரும். pristine formula வரும்போது we need some best sources. So அந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்றேன். Then faculty support, it is our responsibility. Okay. So in the area I think ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். I will move on to the next area. So move on to the next area ன்னு வரும்போது why to choose public administration as an optional. First, it is considered to be a good scoring paper. So once upon a time it is considered to be a famous இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான். பட் ஆஃப் லேட் இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, now the trend changed. ஓகே, 2016 வரைக்கும் ஒரு 2013 to 16 வரைக்கும் ஒரு பேட் ஃபேஸ் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஐ எம் ஹானஸ்ட்லி அக்ரி தட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேட் ஃபேஸ்ல இருந்துச்சு. தென் 2016க்கு அப்புறம் there is a revival phase. Now the persons who are getting good scores in the market, I listed some of the examples in front of you. Okay. So civil service examination 2018, okay, 2019 result வரல. So இந்த 18 ரிசல்ட்ல பாருங்க. So all India rank 14th, okay, Ankita Chaudhary who scored 314. Then 18th rank Rishi Gupta scored 312. 19th rank Harpreet Singh 331. 37th rank Ankur Kaushik, mark scored 300. Then see, look this one. Anju 272 rank 333, a high scorer. Okay, this, see, this candidate is a high scorer. He who scored 333 marks. Okay, but his rank is 272. So இங்க என்ன ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க தான் பெர்செப்ஷன்ஸ் ப்ளே பண்ணும். ஸோ பெர்செப்ஷன் வரும்போது வித்தவுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்றேன்ல, இதுதான் பிரச்சனை. இப்போ நான் இங்க ஃபேக்ட்ஸோட உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். So optional, by choosing public administration as an optional nalum, you can get more than 300 plus. Okay. So inga ஒரு interpretation நம்மனால பண்ண முடியுங்க. 272 rank, but he scored good in optional 333. So maybe இவங்க லூஸ் பண்ண ஏரியா எதுவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸா தான் இருக்கும். ரைட், ஜெனரல் ஸ்டடீஸா மட்டும் தான் இருக்கும் அவங்க ஸ்கோர் பண்ண லூஸ் பண்ண ஏரியாவா இருக்கும். ஸோ ரெண்டு விஷயத்துல நம்ம இதை இன்டர்பிரட் பண்ண முடியும். ஒன்னு, ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க லூஸ் ஆனாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷனல் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க லூஸ் பண்ணாலுமே ஆப்ஷனல் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு 333. ஸோ தட்ஸ் வை ஹி ஸ்கோர்ட் 272 ரேங்க். இல்லைன்னா ஹி இஸ் அவுட் ஆஃப் தி ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் லோ மார்க் எடுத்துட்டு ஆப்ஷனல்லையும் லோ மார்க் எடுத்திருந்தாங்கன்னா definitely she will not enter into the service. So இது ஒரு interpretation. So optional சில நேரம் GS இல்லாட்டினாலும் it will support for you. So very specific, public administration as an optional. Okay, on the other side, see, this is 2015 score, all India 36 rank, but he scored only 250 marks in optional. இந்த இடத்துல ஒரு மித்த உடைக்கிறேன். பொதுவா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரக்கூடிய ஒரு பெரிய செட்பேக் என்னன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல வரக்கூடிய ஒரு செட்பேக். ஓகே, ஸோ யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஜிஎஸ் லூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிடையாது, இங்க பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, 254 மார்க் இவங்கனால பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எடுத்திருந்தாலும் ஜிஎஸ்ல குட் ஸ்கோர் இருந்ததுனால ஹி ஸ்கோர் ஆல் இந்தியா 36 ரேங்க். ஸோ இது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இந்த மாதிரி ட்ரை டு அனலைஸ் தான் சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போட்டுட்டு நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணுங்கன்னு ட்ரை பண்றேன்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ ரெண்டு எக்ஸாம்பிளுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஒன்னு 333 எடுத்திருக்காங்க, ஓகே, ஆனா 272 ரேங்க். ஸோ இவங்க எங்க மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்றேன் பின்னாடி, ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அஞ்சு எங்க மிஸ் பண்ணிருப்பாங்கிறத நான் சொல்றேன். ஓகே, தென் இவங்க இங்க வரும்போது 254 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, பட் ஹி ஸ்கோர்ட் ஆல் இந்தியா 36th ரேங்க். ஸோ ஜிஎஸ் பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். தட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஜிஎஸ்ஸையும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். டோன்ட் பிளேம் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கும் போது ஜிஎஸ் மார்க் போயிடும் தயவு செஞ்சு ட்ரை நினைக்காதீங்க. ஜிஎஸ்லையும் யூ கேன் கெட் குட் ஸ்கோர். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ 314, 312, 331 இவ்வளோ எடுத்திருக்கலாம் ஆப்ஷனல்ல. பட் அட் த சேம் டைம் இவங்கனால ஜிஎஸ்லயும் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்க முடிஞ்சிருக்கு.
ஸோ ஜிஎஸ்லேயும் நல்ல ஸ்கோர் எடுக்க போய் தான் இவங்களால இந்த அளவுக்கு ரேங்க்ஸ் எடுத்துருக்க முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி எடுக்கவே முடியாது. ஸோ பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்சியும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை சி ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் இன் these areas. So see, All India 14th, 18th, 19th, 37. So rank ஒன்னும் சாதாரண ரேங்க் இல்ல. So at the same time score மே 300 plus தான் in option. So public administration you can get more than 300 plus. This is an example. So already நான் சொன்ன மாதிரி இதை ஏன் நான் emphasize பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is considered to be a good scoring paper. Okay. The next one, it is easy to understand. Concept clarity தெரிஞ்சாலே போதுங்க. Nothing more than that. Easy to understand, totally easy to understand. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, concept clarity, if you are good with concept clarity, it is easy for you to crack this examination. Very specific public administration. அதுவும் ஒரு 2-3 யூனிட் தான். ஓகே, யூனிட் 1, 2, 3 and 4. இந்த 4 யூனிட்ல if you are having a strong hold னு வச்சுக்கோங்களேன், entire syllabus is cakewalk தான். I'm damn sure. You have to put maximum effort in these areas. And the 1, 2, 3, 4 areas தான் in very specific to paper 1. The paper 1ல 1, 2, 3, 4 நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், rest of the thing is cakewalk. So அதுல நான் assurance தரேன், easy to understand வரும்போது faculty side இருக்கிற சப்போர்ட்டும் we can able to provide to the maximum level. I can able to, or we can able to give a better explanation in the areas of whole subjects. So அதான் சொல்றேன். So easy to understand, nothing பெரிய rocket scienceல அதுல இருக்காது. Some theorists வருவாங்க, theory builders வருவாங்க, they give some theories. For the theories you have to know certain values, what are the theories given by them, then what are its merits, what are its demerits, and what the way forward things which given by some other thinkers. அதுதான் follow by வரும். It is an evolution process. So அந்த evolution நீங்க optional choose பண்ணும்போது one by one பார்த்துக்கலாம். Then able to proliferate. Why able to proliferate ங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is an very close to an art paper. So very close to art paper னு வரும்போது இங்க என்ன ஒரு plus point அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால you can able to multiplicate. Proliferate in sense, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ரொம்ப கலோக்கியலா சொல்லுவோம்ல, ஈஸியா வடை சுட முடியும், அவ்வளவுதான். ஏன்னா நோ வெரி ஸ்மால் திங்ஸ், ரொம்ப சின்ன லிமிட்டட் சிலபஸை வச்சுக்கிட்டு யூ கேன் ப்ரோலிஃபரேட் மெனி திங்ஸ். பிகாஸ் இந்த 1, 2, 3, 4 ஆப்ஷன் சொல்றேன்ல, இட் இஸ் ஆன் பேஸ். இந்த பேஸை ரெஸ்ட் ஆஃப் த எந்த சிலபஸ்ல வேணாலும் நீங்க எழுத முடியும். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, 1, 2, 3, 4 யூனிட் நான் சொல்ற விஷயத்த செகண்ட் யூனிட்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அண்ட் வேல்யூஸை நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய விஷயத்த ஃபோர்த் யூனிட்லயும் நீங்க யூஸ் பண்ண முடியும். இந்த 1, 2, 3, 4 சொல்றேன்ல, இந்த யூனிட்ஸோட இருக்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நீங்க ரெஸ்ட் ஆஃப் தி சிலபஸ்ல இருக்கிற ஏரியாஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். ரெஸ்ட் ஆஃப் த சிலபஸ்ல இருக்கிற ஏரியாஸையும் 1, 2, 3, 4 யூனிட்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப மினிமல் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டே உங்களால என்ன பண்ண முடியும்னா, யூ கேன் பிளே கேம் வித் திஸ் ஆப்ஷன் நான் சொல்றேன், ஜஸ்ட் பை கிவிங் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் அந்த யூனிட் 1 இருக்குல்ல, இட் இஸ் ஆல் அபவுட் தியரி. தென் யூனிட் 2 இஸ் ஆல் அபவுட் அப்ளிகேஷன்ஸ், மோஸ்ட்லி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வரும். ஸோ யூனிட் 1ல நீங்க ஃபாலோ பண்ண விஷயத்த யூனிட் 2ல நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் எக்ஸ்போஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். சிம்பிள், அவ்வளவுதான். ரொம்ப விஷயம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏபிள் டு ப்ரோலிஃபரேட் ஏன் ஒரு சொல்றேன்னு நினைட்டீங்கன்னா, இஃப் யூ இன்கல்கேட் a good ரைட்டிங் ஸ்கில் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்தை நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 330, 300 ஸ்கோர் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இருக்காது. என்ன ரீசன்னா, இந்த ஏரியா வெரி ஸ்ட்ராங். They know only limited number of portions or limited number of syllabus. Within the syllabus, they can get only a minimal amount of points. By that point, and the point மூலமா they can proliferate the answers. அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த விஷயத்தை பை மீன்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஸ்கில் உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகே, தென் மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ். ரொம்ப லைவான ஒரு பேப்பர் கம்பேர் வித் அதர் சிலபஸ். ஐ அம் டாம் ஷூர் இந்த ஒரு விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இட் இஸ் மோர் டைனமிக். டைனமிக் ஏன்னு சொல்றேன்னா, டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பாக்குற விஷயம் தான் இது எல்லாமே. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல் அபவுட் டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ டைனமிக்னு வரும்போது, மோர் லைவ்னு வரும்போது, பின்னாடி நான் ஒரு விஷயம் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஐ கலெக்ட் சர்டன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள சங்க் உள்ள பாயிண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கேன். ரீசெண்டா ஒரு 1 or 2 monthsல வந்த பாயிண்ட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி இன்னைக்கு இருக்கிற கண்டெக்ஸ்ட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டெக்ஸ்டோட லிங்க் பண்றது அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்க போற விஷயமா இருக்கும். ஸோ மோர் டைனமிக் ஏன் சொல்றேன்னா, சேஞ்சிங் நிறைய இருக்கும் கம்பேர் வித் அதர் ஆப்ஷனல்ஸ்.
ஹிஸ்டரியில எனக்கு தெரிஞ்சு டைனமிசம் இருக்குமான்னு கேட்டா தெரியல. ஓகே, ஆந்த்ரோ சோசியாலஜி இருக்கும் டு அன் எக்ஸ்டென்ட். பட் டைனமிக்ஸம் வந்து இங்க எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பாக்குற ஃபிகர்ஸா தான் இருக்கும். இதை பின்னாடி நான் கொடுக்க போற எக்ஸ்பிளனேஷன்ல யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஏன் இது டைனமிசம் சொல்றாங்க, ஏன் மோர் லைவ்னு சொல்றாங்க அப்படின்னா இது ஒண்ணுதான் ரீசனா இருக்கும். ஸோ டைனமிசம் இருக்கும்போது வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஃபார் அஸ்? ஸோ டைனமிசம் இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கெட் மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் பை மீன்ஸ் ஆஃப் ரீடிங் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ரீட் பண்றது மூலமாவே உங்களால என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ஃபெச் மெனி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஐ வில் கிவ் அன் எக்ஸாம்பிள். ரீசெண்டா 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு எடிட்டோரியல், அந்த எடிட்டோரியல்ல யூ கேன் கெட் 3 பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பியூரோக்ரசி. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ்ல யூ கேன் கலெக்ட் மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஈவன் த இன்விஜிலேட்டர் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் ஃபார் திஸ் ஒன் வெதர் யூ ஆர் லைவ் ஆர் நாட். ஸோ a good say in UPSC preparation, one, if you are not updated you are outdated. உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாட்டி நீங்க அப்டேட் ஆயிடுவீங்க. அதனாலதான் உங்களை ரெகுலரா குட் மார்னிங் டெஸ்ட் அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ண வைக்கிறாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்றீங்கல்ல, இட் நாட் ஓன்லி கோயிங் டு சப்போர்ட் ஃபார் யூ ஃபார் யுவர் ஜெனரல் ஸ்டடிஸ் ப்ரிப்பரேஷன் பட் ஆல்சோ ஃபார் யுவர் ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஸோ அப்படி வரும்போது ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள். ஓகே, மோர் லைவ்னு வரும்போது ஐ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூ. பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸ் இன் சென்ஸ் இந்த ஸ்லைட்லேயே சொல்றேன், பின்னாடி வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டைனமிசம்ல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா யூ கேன் கெட் மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை யூ கேன் ஏபிள் டு கெட் த்ரூ ஃப்ரம் திஸ். ஓகே, தென் தட்ஸ் வை ஐ மென்ஷன் ஹியர். ஓகே, ஸோ டைனமிக். ஓகே, தென் கிரேட்லி சப்போர்ட் ஃபார் யுவர் ஜெனரல் ஸ்டடிஸ். ஓகே, சிலபஸ் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் GS2க்குள்ள உங்களோட ஜெனரல் ஸ்டடிஸ் 2 பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் 4, இதுல ரெண்டுலையுமே ஒரு GS2ல ஹோப்ஃபுல்லி ஒரு 60 to 70% ஆஃப் சிலபஸ் இதுலயே கவர் ஆயிடும். அதனாலதான் நேற்று நான் உங்களை சிலபஸ் கம்பேரிசன் பேப்பர் ஒன்று ரீட் பண்ண சொல்லியிருந்தேன். பின்னாடி ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே, தென் GS4லயுமே பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் பேப்பர் இருக்குல்ல, எத்திக்ஸ் பேப்பர்ல பிலாசபிக்கல் எத்திக்ஸ்னு இருக்கும். 2 பார்ட்டா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. பிலாசபிக்கல் எத்திக்ஸ், இந்த பிலாசபிக்கல் எத்திக்ஸ் தவிர மற்ற எல்லா பார்ட்டுமே எதுக்குள்ள கவர் ஆகும் கேட்டீங்கன்னா இந்த நம்மளோட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பரோட லிங்க் ஆகும். ஸோ GS2வை பொறுத்தளவுக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே கவர் ஆகும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த விஷயம் தான் GS2ல நீங்க இருக்கும். தட் இஸ் பேப்பர் 2 ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த விஷயம் தான் GS2ல இருக்கும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி அந்த சிலபஸ் கம்பேரிசன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்றேன். GS4 அந்த எத்திக்கல் பிலாசபிஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்திக்கல் பிலாசபிஸ் தவிர ரெஸ்ட் ஆஃப் த சிலபஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் தி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஆஃப் தி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 2 பேப்பர்லயுமே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கவர் ஆகும். தென் GS3ல ஒரு 30% ஆஃப் பேப்பர்ஸ் வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதுலயே கவர் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய கிரேட் அட்வான்டேஜ் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன் ஆஃப் த என்ன சொல்றது கிரேட் அசட்னே சொல்ல முடியும். இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பக்காவா பொருந்தும். ஸோ கிட்டத்தட்ட நீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் பண்ணும்போது மோர் தென் ஒரு 50% ஆஃப் சிலபஸ் எதுல கவர் பண்ணிடுறீங்கன்னா உங்களோட GSலையும் கவர் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இது மியூச்சுவல் சப்போர்ட் தான். ஓகே, உங்களோட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் ஃபார் யுவர் ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் யுவர் ஜெனரல் ஸ்டடிஸ் சப்போர்ட் ஃபார் யுவர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, பட் இங்க ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஜஸ்ட் நான் இங்க ரிமெம்பர் பண்றேன், ஏன்னா நான் சொல்லாம போயிடக்கூடாது. ஓகே, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த எல்லாருமே இந்த GS பேப்பர் வெரி ஸ்பெசிபிக் 2 and 3ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஈவன் he scored more than 333 in public administration, but GS2னு வரும்போது he will get minimum number of marks. 3னு வரும்போது they will not exceed more than 100+. so 100+ எடுக்கிற முடியறது இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமெம்பர் பண்றேன், that is even it is considered to be on warning. Okay, if you are going to choose public administration optional, இந்த GS2வையும் GS4ஐயும் தயவு செஞ்சு don't take it as grant. இதுதான் பிரச்சனையா. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர்ல கொடுத்த வெயிட்டேஜ நீங்க பேப்பர் 2லையும் GS4லையும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா மார்க் வராது. நான் இங்க இது கொடுத்துறேன், வார்னிங் கொடுத்துறேன். பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டா 3, 2 and 4க்கு எக்ஸ்ட்ரா நிறைய சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒரு பெஸ்ட். தட் இஸ் இந்த கம்பேரிசன் எனக்கு தெரிஞ்சு மற்ற சிலபஸ்ல இருக்குமா என்னன்னு தெரியல. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மட்டும்தான் இது ஒரு கிராண்ட் சக்சஸ். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற
areas you can cover by means of general studies 50 to 60% of syllabus cover ஆயிரும் டோட்டலாவே. ஸோ உங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். சிம்பிள். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல யூஸ் பண்ற விஷயத்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணலாம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிற விஷயத்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல யூஸ் பண்ணலாம். பட் யூ ஷுட் வெரி கான்சியஸ் தட் ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ். ரெண்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த லாங்குவேஜ்ல எழுதணும். அது பின்னாடி போகும்போது கத்துக்கலாம். ஓகே, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற விஷயத்த நீங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்ல எடுத்தீங்கன்னு சொல்ல ஸ்கோர் வராது. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கிற விஷயத்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எழுதுனீங்கன்னா ஸ்கோர் வராது. ரெண்டுக்கும் தனித்தனி லாங்குவேஜ் இருக்கு. லாங்குவேஜ்க்கு ஏற்றபடி நீங்க எழுதணும். கண்டென்ட் என்னமோ ரெண்டுக்கும் ஒண்ணுதான், பட் லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க கவர் பண்ணும்போது ஐ எம் டேம் ஷுர் உங்களுக்கு ஜிஎஸ்ல செம கம்ஃபோர்ட் கிடைக்கும். வெரி ஸ்பெசிபிக் 2 and 3ல. ஜென்ரல் ஸ்டடிஸ் 2 and 3 பேப்பர்ல, சாரி, ஜென்ரல் ஸ்டடிஸ் 2 and 4ல. ஓகே, உங்களுக்கு அப்படி ஒரு கம்ஃபோர்ட் ஜோனை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த கம்ஃபோர்ட்டை டோன்ட் டேக் இட் அஸ் அ கிராண்ட். அதான் என்னோட சின்ன வார்னிங். பின்னாடி போகும்போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ரைட்டிங் ஸ்கில். ஏன் ரைட்டிங் ஸ்கில் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதுதான். இங்க நான் சொல்றேன்ல, இந்த பாயிண்ட் ப்ரோலிஃபரேட் பண்ண முடியும். ஓகே, யூ கேன் ஏபிள் டு ப்ரோலிஃபரேட். இந்த ப்ரோலிஃபரேட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேட் ரைட்டிங் ஸ்கில் தேவை. ஜென்ரல் ஸ்டடி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட்டிங் ஸ்கில் ஒன்று வெரி எசென்ஷியல். ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டா இல்ல, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். நாட் ஓன்லி ஃபார் பேப்பர் 2 and 4, ஈவன் ஃபார் 1, 2, 3, 4 அண்ட் ஃபார் யுவர் எஸ்ஏ பேப்பருக்குமே இது பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ரைட்டிங் ஸ்கில், எக்ஸ்ட்ரானரி ரைட்டிங் ஸ்கில் வேணும். எக்ஸ்ட்ரானரின்னு சொல்ல முடியாது, ஒரு ரைட்டிங் ஸ்கில், ஒரு டெவலப்டு ரைட்டிங் ஸ்கில் தேவைப்படுது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. இது பாண்ட் நேச்சரான்னு கேட்டா கிடையாது. ஓகே, ரைட்டிங் ஸ்கில் வந்து பாண்ட் நேச்சர், நான் நல்லா எழுதுவேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ரைட்டிங் ஸ்கில் யூ கேன் கெட் பை மீன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் இல்லாம உங்களால இந்த ரைட்டிங் ஸ்கில்லை இன்கல்கேட் பண்ண முடியாது. நாட் ஓன்லி ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் an option, ஃபார் எனி ஆப்ஷனல். ஓகே, பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டோன் எக்ஸ்ட்ரா தேவை, அவ்வளவுதான். அந்த ரைட்டிங் ஸ்கில் இருந்தா போதும், உங்களால ஜென்ரல் ஸ்டடீஸ்லயும் ஈஸியா அதை வந்து அட்டாச் பண்ண முடியும். கண்டிப்பா சொல்றேன், உங்க பேப்பர் துண்டா தெரியும். they can easily figure out your paper. ஈஸியா எடுத்து காமிச்சிட முடியும் அவங்களால. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ல ஸ்கில்டு ரைட்டிங் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க பக்காவா உங்களோட ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ப்ராசஸ் தான் இதுவும். ஸோ சிலபஸ் கவரேஜ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல சப்போர்ட் பண்ற விஷயத்த நான் சொல்றேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஏன் ரெண்டு விஷயத்துல சப்போர்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா, ஒன்னு சிலபஸ் கவரேஜ் சப்போர்ட் பண்ணும், இன்னொன்னு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ரைட்டிங் ஸ்கில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், போத் ஃபார் யுவர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் அஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, தென் இந்த பார்ட் ஐ திங்க் ஓவர் நினைக்கிறேன். ஓகே, why to choose public administration வரும்போது it is considered to be a good scoring paper. ஏன்னா இதுல நான் உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிட்டேன். I am not say it with perception. I will give certain facts and figures in front of you and I will give some hint too. Okay, even she scored 333 in the general studies, sorry, optional, but he scored only minimal amount of marks in the general studies. That's why he ranked 272. But at the same time 333 support பண்ண போய் இவனால உள்ள என்டர் ஆயிருக்க முடியுது. On the other side, he scored only 254 marks in the public administration, but his rank is 36. So general studies he can get good marks. Okay, அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ற அதே சேம் டயத்துல ஜென்ரல் ஸ்டடீஸும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ மியூச்சுவல் கன்சர்ன் தான். ரெண்டு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு நான் இங்க சொன்ன மாதிரி, ஒன்னு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ் கவரேஜ் ஈஸியா உங்களால பண்ண முடியும். தென் ரைட்டிங் ஸ்கில் உங்களால ஈஸியா டெவலப் பண்ணிக்க முடியும். தென் கான்செப்ட்ஸ்லாம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். பெரிய பெரிய ட்ரிக்கி கான்செப்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. லேமேன் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும், ஜஸ்ட் வித் டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ்ங்கிறது சயின்ஸ் நாலேஜ் தேவையான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், கிடையாது. ஓகே, எல்லாமே பேசிக் டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் நடக்கிற காமனான சேலஞ்சஸை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. So அந்த ஒரு விஷயத்தை you can easily able to understand. Then with easily understand by means of live examples வச்சு நான் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு முடிக்க முடியுமான்னு கேட்டா நான் சொல்றேன் எப்படி லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு முடிக்கிறதுங்கிறது. பின்னாடி I will give some explanations. ஓகே, then able to proliferate ன்னு வரும்போது ஈஸிலி உங்களால ப்ரோலிஃபரேட் பண்ண முடியும். தென் மோர் லைவ், ஆல்ரெடி நான் சொன்னதான் டைனமிசம் இருக்கும், பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஏரியா ஐ திங்க் ஓவர் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒன்னு, how to choose an optional, then why to choose public administration as an optional. Okay, then third one வருவோம், things required to understand before choosing public administration as an optional. Okay, some basic things தேவைப்படுது.
எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் தி டீகோடிங் தி சிலபஸ். ஓகே, டீகோடிங் தி சிலபஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸோ டீகோடிங் சிலபஸ் வரும்போது சிலபஸோட கவரேஜ் இங்க இருக்கு. நான் உங்களுக்கு சிலபஸ் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு தென் ஐ வில் கம் டு தி சிலபஸ் பார்ட். ஓகே, ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு தான் வரேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ கொஸ்டின் டீகோடிங்கிறது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ த மீனிங், ரைட்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது வாட் இஸ் மென் பை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு decode தி சிலபஸ். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது ஒரு தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல போறதை விட சிம்பிளா இப்போ உங்களுக்கு என்ன புரியுமோ அந்த மாதிரி விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஒன்னு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் as an activity. Okay, second thing, public administration as an institution. Third one, public administration as a discipline. So இந்த மூணு விஷயத்து மூலமா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ்ல என்னதான் இருக்குங்கிறத ஈஸியா உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத. ஓகே, as an activity public administrationங்கிறது nothing but delivery of services. Okay, or facilitating services to the society. ஸோ இந்த ஃபெசிலிட்டேட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் தான், ஃபுட்டு, ஷெல்டர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸெட்ரா. நீங்க இன்னைக்கு என்ஜாய் பண்றீங்கல்ல சம் பேசிக் அம்யூனிட்டிஸ் அண்ட் யுவர் ஃபெசிலிட்டேஷன்ஸ், நெட் கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே சர்வீசஸ் அஸ் அன் ஆக்டிவிட்டி. இதுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஆக்டிவிட்டி. ஈவன் இஃப் யூ ஆர் என்டர் இன் டு தி சர்வீஸ், இந்த ஒர்க்கை தான் நீங்க பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட், ரைட்? ஸோ ஃபுட், ஹெல்த், ஹவு டு facilitate the education, transportation எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்றது, ரேஷனலைஸ் பண்றது, இந்த ஒரு விஷயத்தை தான் you are going to do in the society. ஸோ ஆக்டிவிட்டியா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் சர்வீசஸ் தான். தட் இஸ் யூ ஆர் கிவிங் சம் பேசிக் அம்யூனிட்டிஸ் அஸ் வெல் அஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் அதர். தட் இஸ் பில்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் பில்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு பிசிக்கல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன், பைப்லைன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துடும் வச்சுக்கோங்க. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்துடும். இதை தான் நீங்க பண்ண போறீங்க. இது வெரி நியூ டு தி சொசைட்டியான்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அஸ் ஓல்ட் அஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அன் ஆக்டிவிட்டி இஸ் கன்சிடர்ட் டு பி அஸ் ஓல்ட் அஸ் சொசைட்டி. சொசைட்டி எந்த அளவுக்கு பழசோ அதே மாதிரி இந்த விஷயமும் பழசோ. எது மூலமா நான் எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரப்பான் சிவிலைசேஷன். ஸோ ஹரப்பான் சிவிலைசேஷன்லயுமே இது நடந்திருக்கும். ஓகே, அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டிசைன்டு அர்பன் செட்டில்மெண்ட் எது இல்லாம பாசிபிள் இல்லைன்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம பாசிபிள் ஆயிருக்க முடியாது. ஓகே, ஒரு ஒரு அர்பன் செட்டில்மெண்ட், ஒரு ஒரு வெல் டிஃபைன்டு அர்பன் செட்டில்மெண்ட் சொல்றேன். வித்தவுட் ஃபுட்டு, ஹெல்த், ஷெல்டர், டிரான்ஸ்போர்டேஷன், தென் அந்த சேனல்ஸ், இது எதுவுமே எது இல்லாம பாசிபிள் இருந்திருக்காதுன்னு சொல்றேன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம பாசிபிள் இல்லை. ஸோ ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலை இந்த சிலபஸ்ல நீங்க கவர் பண்ண வேண்டிய ஏரியா இதுவா தான் இருக்கும். ஹவு வி ஆர் ப்ரொவைடிங் ஃபுட், ஹெல்த், ஷெல்டர், இந்த மாதிரி விஷயத்தை தான் யூஆர் கோயிங் டு ஃபோக்கஸ். இது கன்சிடர் டு பி அஸ் ஓல்ட் அஸ் சொசைட்டி. இது ஒன்றும் புதுசு கிடையாது சொசைட்டிக்கு. சின்ஸ் ஹரப்பான் சிவிலைசேஷன்ல இருந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தே வில் பிரிங் பை மீன்ஸ் ஆஃப் உள்ள ஆப்ஷனல் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. தென் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி எது இல்லாம பாசிபிள் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இல்லாம பாசிபிள் கிடையாது. ஓகே, ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இன் சென்ஸ் எனி செட்டப். இப்போ நம்ம சொல்றோம் கலெக்டர் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், செக்ரட்டரியேட், கேபினெட் செக்ரட்டரி, பிஎம்ஓ ஆஃபீஸ், பார்லிமெண்ட், ஸோ இந்த மாதிரி சொல்றோம்ல, அன்னைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் இருந்திருக்கணும். ஓகே, ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லாம, ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இல்லாம இந்த விஷயத்தை யூனிஃபார்மா உங்களால டெலிவர் பண்ண முடியாது. ஸோ சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இடத்துல ப்ரிவைல் ஆகி இருந்திருக்கணும். இதுவும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அஸ் ஓல்ட் அஸ் சொசைட்டி தான். ஓகே, ஸோ இதுவும் ஓல்டு தாட் தான், இதுவும் இதுக்குள்ள இன்கல்கேட் ஆகி தான் இருக்கும் இந்த சிலபஸ்க்குள்ள. ஸோ ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். தட் இஸ் இன்ஸ்டிடியூஷன்ல யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஹேவிங் தேர் காமன் இன்ட்ரெஸ்ட் டு சர்வ் டு தி பீப்புள் ஆர் டு தி சொசைட்டி ஆர் டு எனிவேர்.
ஓகே, இந்த ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் எதை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வீஸை ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது ஜென்ரலா கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, ஹெல்த், ஷெல்டர் இந்த மாதிரி விஷயம் தான். ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்கிறது இந்த ஃபுட்டு, ஹெல்த், ஷெல்டர் இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். ஓகே, தென் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ங்கிறதாங்க ஒரு சிலபஸை வந்து பர்டிகுலரா ஸ்பெசிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்டரி இப்படின்னு சொல்றீங்கல்ல, தீஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் டிசிப்ளின். ஒரு டிசிப்ளின் ஏன் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டிசிப்ளினுக்கு தனியா ஒரு டூல்ஸ் இருக்கும், சம் தியரி இருக்கும், சம் மெத்தடாலஜி இருக்கும், சம் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகி இருந்தா தான் அதை டிசிப்ளின்னே சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஷனல் நீங்க சொல்றீங்கல்ல, அது எல்லாமே டிசிப்ளின் தான். இந்த டிசிப்ளினை எது மூலமா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிசிப்ளினா இருக்கா அப்படிங்கிறது, தட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்த எது மூலமா சொல்ல முடியும் கேட்ட டிசிப்ளின் மூலமா தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபைடு டிசிப்ளின் இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க அடுத்த விஷயத்துக்கு நகர முடியாது. நான் என்னங்கிற சொல்றேன். ஒரு பர்டிகுலர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணும், சம் தியரிஸ் பர்ஃபெக்டா வேணும், மெத்தடாலஜின்னு ஒண்ணு வேணும், டெக்னிக்ஸ்னு ஒண்ணு வேணும். இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த டிசிப்ளின் டெவலப் ஆகாம எது டெவலப் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஏரியாவும் டெவலப் ஆகாது. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டிங்கிறது இந்த டிசிப்ளின் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த ஹைரார்கி வரையணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைரார்கி உங்களுக்கு தெரியும். ஓகே, லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் நீங்க ஜென்ரலாவே ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, இந்த லோயர் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல், டாப் லெவல்னு சொல்றோம்ல, இந்த ஐடியா இருக்குல்ல, இந்த ஐடியாவை கொடுத்தது என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த தியரியா தான் இருக்கும். இந்த தியரி எதை கிரியேட் பண்ணிருக்கோம்னா சம் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் இந்த ஹைரார்கி. இந்த ஹைரார்கி மூலமா என்ன பண்றாங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஸோ கீழே லோயர் லெவல் எம்ப்ளாயிஸ்ன்னு ஒன்று ஆர்கனைசேஷன்ல கொடுக்குறாங்க, தென் மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ்ன்னு ஒருத்தவங்களை கொடுக்குறாங்க, தென் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வரும்போது கலெக்டரேட், தென் செக்ரட்டரியேட் ஆஃபீஸ், தென் கேபினட் செக்ரட்டரி. ஸோ இந்த ஹைரார்கி இருக்குல்ல, இந்த ஹைரார்கி மூலமா தான் இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா தான் எதை ஸ்ட்ரென்தன் பண்றாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, அது டெலிவர் பண்றாங்க. புரியுதா? சோ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த சிலபஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. நத்திங். ஓகே, என்னெல்லாம் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு, என்னெல்லாம் தியரிஸ் இருக்கு, என்னெல்லாம் மெத்தடாலஜி இருக்கு, என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றது. இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்ப இந்த ஆக்டிவிட்டிஸ் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த சிலபஸோட ஓவரால் பிக்சரா இருக்கும். வெரி ஸ்பெசிபிக். இது எதுக்குள்ள கவர் ஆயிருன்னு கேட்டீங்கன்னா யூனிட் 1 கவர் ஆயிரும். ஓகே, உங்களோட யூனிட் 1 ஃபுல்லாவே என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த டூல்ஸ், தியரிஸ், மெத்தடாலஜிஸ், டெக்னிக்ஸ் இதுதான் இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றது தான். ஏன்னா அல்டிமேட் கோல் இஸ் டு டெலிவர் தி சர்வீசஸ் தானே. ஓகே, சோ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணாம எதை பண்ண முடியாதுன்னா இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணாம எதை பண்ண முடியாதுன்னா ஆக்டிவிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தை தான் சிலபஸ்க்குள்ள டீடைல்லி எக்ஸ்பிளைன் இன் தி பேப்பர் 1. ஸோ இப்போ நான் சிலபஸ்க்குள்ள போறேன். ஓகே, இப்போ ஒரு பேசிக் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த டிசிப்ளின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆக்டிவிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சிலபஸ்க்குள்ள டிராவல் பண்ண போறோம். வெரி ஸ்பெசிபிக். யூனிட் 2 நான் டீகோட் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, இப்போ தென் யூனிட் 2 குள்ள வரலாம். ஓகே, ஸோ யூனிட் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஓகே, மீனிங், ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா யூஸ்வலா நடக்கிறது தான். ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்னன்னு இருக்கணும்ல, அதோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு, தட் இஸ் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இன் சென்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதை தான் சொல்ல போறோம். இந்த வில்சன் விஷன் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா he is considered to be a father of public administration, உட்ரோ வில்சன். ஸோ உட்ரோ வில்சன் இஸ் யாருன்னா தி தென் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வில்சன். இவர் தான் என்ன சொல்லுவாருன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இது எதோட அட்டாச் ஆயிருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸோட தான் இருந்திருக்கும். So there is no any separate discipline for public administration before Woodrow Wilson. 1887ல ஒரு பேப்பர் ஒன்று அவர் எழுதியிருப்பார், சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதுவார். இந்த சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு சின்ன ஸ்பார்க் தான். ஓகே, ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஒரு லைன் தான்
ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே எதுக்குள்ள கவர் ஆகாதுன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்குள்ள கவர் ஆகாது. ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் செப்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். ஸோ இந்த ஒரு ஸ்பார்க்கு தான் ஒரு நியூ டிசிப்ளின் கிரியேட் ஆனதுக்கு ரீசனா இருக்கும். ஸோ அதனால தான் வில்சன் விஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு விஷனை எம்பசைஸ் பண்றாங்க. ஸோ ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் எவல்யூஷன் ப்ராசஸ். எவல்யூஷன் ப்ராசஸ்ங்கிறது வித்தவுட் நோவிங் ஹிஸ்டரி யூ கேனாட் ஏபிள் டு ஃபாலோ தி பிரசன்ட் அஸ் வெல் அஸ் ஃபியூச்சர். ஸோ ஹிஸ்டரி தெரியாம ஹிஸ்டரிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பிரசன்ட் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. யூ கேனாட் ஏபிள் டு ஃபாலோ தி பிரசன்ட் அஸ் வெல் அஸ் யூ கேனாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர். ஸோ இந்த விஷயத்தை தான் இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா எவல்யூஷன் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் இட்ஸ் பிரசன்ட் ஸ்டேட்டஸ்னு வரும்போது டில் இப்ப இருக்கிற ஈரா வரைக்கும் இருக்கும். எவல்யூஷன்ங்கிறது நிறைய ஈராஸ் இருக்கு, எவல்யூஷன் பேரடைம் ஷிஃப்ட்ஸ் இருக்கு, அதுக்குள்ளலாம் இப்ப நம்ம போக வேணாம். இப்ப நம்ம இருக்கிற ஈரா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2020ல நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஈரா இந்த ஈரா தான். இதை நான் கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா எதை நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா ஈஸியா எப்படி பாயிண்ட்டை ஃபெச் பண்றதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். தென் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஈராவை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் பை மீன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் இங்க ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா ரீடிங் நியூஸ் பேப்பர் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ப்ரிப்பேரிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் சொல்றேன். தென் இது மூலமா என்ன பண்ண முடியும்னா டைனமிசம் இருக்கும். டைனமிசம் இருக்கிறதுனால ஈஸியா உங்களால மார்க் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு இன்விஜிலேட்டர் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தென் இந்த தியரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்கல்ல இவங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் சொல்றேன்ல, இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல சர்டன் பேரடைம் ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கும். ஓகே, சயின்ஸ் தென் இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதை பத்தின கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் இது எல்லாமே இருக்கும். செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் இதை பத்தி தான் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர். இந்த செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட் இருக்குல்ல, ஸோ 1 + 2 + 3 + 4. ஓகே, இந்த 4 யூனிட் தான் டோட்டல் எவல்யூஷன் ஆர் ஹிஸ்டரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஏரியா முடிஞ்சுன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இதுல ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச ஏரியாஸ்லாம் கேக் வாக் தாங்க. இந்த ஆர்கனைசேஷன் இது வரைக்கும் ஓகே. அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் தனியா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவும் அதே மாதிரி தான். கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் கம்பேரிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகே, இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் டிசிப்ளின் இவால்வ் ஆனது எல்லாமே எங்கன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல தான். ஓகே, சின்ஸ் 1970s வரைக்கும். 1970s வரைக்கும் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப் யூனியன் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா, ஓகே, தென் சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ இவங்க டெவலப் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்றபடி கண்டெக்ஸ்ட்ல எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத டெவலப் பண்ணதான் இந்த கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல் அபவுட் யூ ஆர் கம்பேரிங் தி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டொமைன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கம்பேரிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூஎஸ் வித் இந்தியா. ஸோ அங்க எப்படி how they are delivering the services, how they are building the activity and how they are designed their institution for that what are all the discipline they created. Likewise in India we also plan such a manner. Okay, இந்தியான்னு வரும்போது ரிஃபார்ம்ஸ் இருந்திருக்குமான்னு கேட்டா இருந்திருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒன்று பார்த்துருப்பீங்க. 1 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2. இது எதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு? இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான். இந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவிட்டியை நம்மளால ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும். ஈஸிலி we can able to deliver the services. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த யூனிட்ல எல்லாமே நீங்க டீடைலா பாக்குற மாதிரி இருக்கும். தென் டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் நத்திங் பட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க நான் சொன்னேன்ல, இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலை அதுதான் இங்க டெவலப்பிங் தி அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனை டெவலப் பண்றதுக்கு they try to bring certain values and points. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, சர்டன் டூல்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எடுத்துட்டு வராங்க. அது ஒன்று. தென் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டெவலப்மெண்ட் பிளானிங் தான். ஓகே, ஸோ ஆல் அபவுட் பிளானிங் பார்ப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் பிளான், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான், தேர்ட் 5 இயர் பிளான் பார்ப்பீங்கல்ல. அந்த மாதிரி விஷயம் தான் தியரிட்டிக்கலா இருக்கும். ஏன்னா மெகலனோபிஸ் மாடல், ஸோ இந்த மாதிரி மாடல் சொல்றீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் ரூட் எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்தா வரும். அதனாலதான் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஈஸின்னு சொன்னேன். பேப்பர் 2ல உங்களால பேப்பர் 1ஓட சிலபஸ் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது யூனிட் 5ல பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ்னு பேப்பர் 2ல இருக்கும். பேப்பர் 2ல பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அது இட்ஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ். ரெண்டையும் நம்ம ஒன்னா தான் பார்ப்போம். தென் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆல்ரெடி பார்த்ததுன்னு இல்லை, நீங்க கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்றாங்க யூபிஎஸ்சி. ஓகே,
ட்ரைனிங் எப்படி பண்றாங்க, லபாசனால எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஓகே. தென் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு, ப்ரொமோஷன் அஸ்பெக்ட்ஸ், டிசிப்ளின் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரொமோஷன் எப்படி இருக்கு, பே அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு, எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், கிரிவன்சல் ரிட்ரஸல் மெக்கானிசம், கோட் ஆஃப் கான்டாக்ட், இது எல்லாமே பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிற விஷயம் தான். பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது அங்க சிவில் சர்வீசஸ்ன்னு பார்ப்பீங்க யூனிட் 2ல. ஓகே. ஸோ அப்ப யூனிட் 8ம் யூனிட் 5 இன் பேப்பர் 2ம் ஒன்னா பார்ப்போம். ஓகே. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஒன்னும் சாப்டர்ஸ் தான் பார்க்க 26 சாப்டர்ஸ் இருக்கும். பெருசா ஐயோ 26 சாப்டர்ஸ் இருக்குங்களா யோசிக்காதீங்க. யூனிட் 5ம் பேப்பர் 2ல, யூனிட் 8 பேப்பர் 1லயும் ஒண்ணுதான். தட் இஸ் இங்க தியரி இருக்கும், அங்க இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல அப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், பேப்பர் 2ல சிவில் சர்வீசஸ் இருக்கும். இதையும் நம்ம ஒன்னா தான் பார்ப்போம். ஓகே. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பப்ளிக் பாலிசிங்கிறது பாலிசி ஃபார்முலேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு கேட்டா எக்ஸிக்யூட்டிவ் தான் சொல்லுவோம். பட் கேபினெட்ல யார் பாலிசி ஃபார்முலேட் பண்றா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தானே பண்றோம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அங்க பாலிசி ஃபார்முலேஷன் பண்றாங்க. பிளஸ் சம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே. பாலிசி ஃபார்முலேட்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஐஏஎஸ் should also contribute in it because secretary, joint secretary லெவல்ல யார் இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. they should know about policy formulation too. ஸோ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை கிடையாது. ஈவன் பாலிசி ஃபார்முலேஷனும் ஐஏஎஸ் பியூரோக்ராட்டோட ஒர்க் தான். அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த பப்ளிக் பாலிசி. ஓகே. டெக்னிக்ஸ்ங்கிறது இன்னைக்கு இருக்கிறது தான். எம்ஐஎஸ், பட், சிபிஎம், கம்பேரிட்டிவ் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்லாம் பார்த்துப்பீங்க. இந்த சாப்டர் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இ கவர்னன்ஸ். ஸோ இ கவர்னன்ஸ்ங்கிறது யூ ஆல்ரெடி நோ. இப்போ ரீசெண்டா இருக்கும். ஓகே. கெட்டிங் இ பாஸ்ன்னு சொல்றீங்கல்ல, எல்லாமே இன்னைக்கு பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்நெட்ல தான் நடக்குது. இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை எப்படி அடாப்ட் பண்ணிருக்காங்க சிஸ்டத்துக்குள்ள, அதாவது இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள எப்படி அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா இது ஒரு எவால்யூஷன் ப்ராசஸ். அப்ப இருந்தது எம்ஐஎஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி இ கவர்னன்ஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இதுல. டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ரொம்ப சின்ன சாப்டர் தான், ஒன்றும் பெருசா இருக்காது. தென் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், இது நீங்க பார்த்த மாதிரி தான் இருக்கும். மானிட்டரி, பிஸ்கல் பாலிசி, பப்ளிக் பாரோவிங்ஸ், பப்ளிக் டெப்ட், பட்ஜெட்ஸ், இது எல்லாமே. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் தான், முடிச்சிடலாம். ஓகே. தென் பேப்பர் 2 வரும்போது ஒரு சின்ன சார்ட் போட்டு நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பேப்பர் 2. ஓகே. ஸோ பேப்பர் 2 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வெறும் கான்ஸ்டியூஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே. உங்களோட ஜெனரல் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதோட சிலபஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கான்ஸ்டியூஷன்ல மொத்தம் 3 பார்ட்டா நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்னு பிரியாம்பிள் பார்ட்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். சாரி, வேல்யூ பார்ட்னு. ஓகே. தென் அடுத்து இம்ப்ளிமெண்டிங் பார்ட் ஒன்று இருக்கும். ஜெனரலா நீங்க கான்ஸ்டியூஷனை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா சொல்றேன். தென் ஸ்க்ரூட்டனைசிங் பார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வேல்யூ பார்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் இது ஒரு மூணு பார்ட். ஸோ பிரியாம்பிள், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதுதான் வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இந்த வேல்யூ இல்லாட்டி கான்ஸ்டியூஷன் இஸ் நத்திங். ஓகே. ஒரு கான்ஸ்டியூஷன் ஆர்கானிக் லான்னு சொல்றீங்கனாலோ இல்ல லிவிங் டாக்குமெண்ட்னு சொல்றீங்கல்ல, அதுக்கான ரீசன் இந்த 5 பார்ட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த 6 பார்ட்ஸ் நீங்க ஒமிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டியூஷன் இஸ் நத்திங். வெறும் போலீஸ் ஸ்டேட் தான் அது, வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்ல முடியாது உங்களால. ஓகே. போலீஸ் ஸ்டேட் இன் சென்ஸ் வெறும் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணா அது போலீஸ் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்ங்கிறது தே ஷுட் கிவ் சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஸோ இது மூலமா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த ஒரு விஷயத்த பேப்பர் 2ல பார்ப்பீங்க. தென் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஒரு இடத்துல போயிடக்கூடாது, அதனால டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் பவராகவும் செப்பரேஷன் ஆஃப் பவராகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இந்த டிவிஷன் ஆஃப் பவர்னு சொல்றோம்ல, இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு இருக்கும். செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு இருக்கும். ஓகே. இந்த லெஜிஸ்லேச்சரோட ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ்னு வரும்போது பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ், டெம்பரவரி எக்ஸிக்யூட்டிவ்.
பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க எல்லாமே பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். டெம்பரவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வரும்போது எம்எல்ஏஸ் எம்பிஸ் எம்எல்சிஸ் இவங்க எல்லாமே டெம்பரவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஜுடிஷியரின்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இதெல்லாம் வந்துடும். லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சர் ஒரு பாடி இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாடி ஒன்று இருக்கு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு வரும்போது கிராம பஞ்சாயத்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை தான் இங்க பாக்குற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் ஸ்டேட் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு வரும்போது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இவங்களுக்குள்ள எப்படி யூனியன் லிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஷெட்யூல் 7ல நீங்க பார்த்த மாதிரி இருக்கும்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் பேப்பர் 2ல பார்ப்பீங்க. ஸ்க்ரூட்டனைசிங் ஏஜென்சிஸ்ன்னு வரும்போது யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தென் யுவர் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ், தென் ஓபிசிஸ், then NGOs, self-help groups, then apart from that Lokpal, Lokayuta to control corruption. Okay, then Right to Information Act, இதெல்லாமே scrutinization. Then CAG இவங்க எல்லாம் எதை மானிட்டர் பண்ணுவாங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் எப்படி ஒர்க் பண்றதுங்கிற பார்ப்பாங்க. தென் மீடியா. ஸோ இவங்களோட ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் எப்படி இந்த வேலையை செய்யுதுன்னு பார்ப்பாங்க. இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வேல்யூ இது பண்றது. இப்ப பாருங்களேன், இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸை இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாமா? இந்த வேல்யூ பார்ட் இருக்குல்ல, இதை ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியுமா அவனால? ஸோ இதைத்தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ பேப்பர் 2க்கு வருவோம். ஸோ லைக் எவல்யூஷன் வரும்போது சேம் எப்படி இந்தியாவில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப் ஆச்சு. கௌதல்யா அர்த்த சாஸ்திரா கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் நாட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இட் இஸ் ஸ்டேட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு ஸ்டேட்டவே எப்படி முழுசா உருவாக்குறதுங்கிறதா இது. ஓகே, முகல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் ரூல்ல எப்படி இருந்துச்சு, இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் எப்படி இருக்கு, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ இது லைக் எப்படி பேப்பர் 1ல நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிஃபார்மா யூனிவர்சல் லெவல்ல ஒரு எவல்யூஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இந்தியன் கண்டெக்ஸ்ல இங்க பாக்குற மாதிரி இருக்கும். பிலாசபிக்கல் பார்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேல்யூ ப்ரிமைசஸ். நான் வேல்யூ சொன்னேன்ல, அதுதான் அதோட பியூரோக்ரசி எப்படி அட்டாச் ஆயிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப்மெண்ட்ல என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க, டெமோக்ரஸில என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பின்னாடி பார்க்கலாம். யூனியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொன்னதான். ஓகே, பார்லிமெண்ட், ஜுடிஷியரி அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, கேபினெட் செக்ரட்டரி எப்படி ஒர்க் பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, சென்ட்ரல் செக்ரட்டரி எப்படி ஒர்க் பண்றாங்கிறது. பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ் நாங்க ஒன்று பார்த்தோம், அதோட சேர்த்து இதை கம்பைன் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல. பிளானிங்கும் டெவலப்மெண்ட் டைனமிக்ஸும் ஒரே சாப்டர் தான். ஸோ அங்க யூனிவர்சலா எப்படி பிளானிங் பண்றாங்கிறத பார்ப்போம், இங்க இந்தியன் கண்டெக்ஸ்ல எப்படி பிளானிங் பண்றாங்கிறத பார்க்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, இந்த ஒரு யூனிட் 7 யூனிட், தென் ரூரல் டெவலப்மெண்ட், தென் அர்பன் லோக்கல் டெவலப்மெண்ட், தென் லா அண்ட் ஆர்டர். இது மூணு ஒரே ஏரியால தான் டிராவல் ஆகும். 11 யூனிட், 12 யூனிட், 13th யூனிட், தென் 7th யூனிட். இந்த 4 யூனிட் என்னன்னா ஒரே மாதிரி டிராவல் ஆகும். ஸோ சிலபஸை பார்த்து பயந்துடாதீங்க, சாப்டர்ஸை பார்த்து 4மே ஒரே கண்டென்ட் தான், கொஞ்சம் டீடைல்டா உள்ள போற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சிவில் சர்வீசஸ் அங்க பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்தோம்ல, அதோட சிவில் சர்வீசஸ் பார்க்க சொன்னேன் உங்களை. ஓகே, ஸோ ரெண்டும் ஒரே யூனிட் தான். தென் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க பார்த்துருப்போம், இங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். தட் இஸ் பார்லிமெண்ட்ல எப்படி பட்ஜெட்டிங் பண்றாங்கிறதா இங்க இருக்கிற ரோல். ஓகே, அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் என்ன பண்றாங்க, ஆடிட்டிங் எப்படி பண்றாங்க, சிஏஜியோட ஒர்க் என்ன, ஸ்க்ரூட்டனைசிங் ஏஜென்ட்னு சொன்னேன்ல, ஆடிட்டர் ஜெனரலோட ஒர்க் என்ன. ஓகே, ரிஃபார்ம்ஸ் இது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இது நாட் ஓன்லி ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ல முடியாது, ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1 and 2 ஓட ரோல் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தென் ரெஸ்ட் ஆஃப் த சிலபஸ் சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ், ரெகுலேட்டரி கமிஷன்ஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆல்ரெடி நான் சொன்னதான். சிட்டிசன்ஸ் கரப்ஷனுக்கு தான் லோக்பால், லோகாயுக்தா எல்லாம் பாக்குறது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இவ்வளவுதான் யூனிட் 1 and 2 ஓட டீடைல் எக்ஸ்பிளனேஷன். தட் இஸ் நீங்க ஜென்ரலா பாக்குற கான்ஸ்டிடியூஷன்ல பாக்குற விஷயத்த வச்சு ஈஸியா டிகோட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்றேன். அட் த சேம் டைம் இங்கேயும் அதே மாதிரி தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 1 பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் வரும். தட்ஸ் ஆல். சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க, ரொம்ப பெருசாலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். ஓப்பனா சொல்றேன், சின்ன சின்ன விஷயம் தான், ஈஸியா நீங்க நூல் பிடிச்ச மாதிரி பண்ணீங்கன்னா, கரெக்டா ஒரு லைன்ல கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கேக்குவாங்க. இன்னொன்னு சொல்றேன், இங்க இருக்கிற விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேப்பர் 1ல இருக்கிற விஷயத்த நீங்க ஈஸியா பேப்பர் 2ல டிராவல் பண்ண முடியும், எடுத்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், எந்த தப்பும் கிடையாது. அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்வாங்க.
பேப்பர் 2ல இருக்கிற விஷயத்த பேப்பர் 1ல கோட் பண்றதுனாலும் தப்பு கிடையாது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 விஷயம் பார்த்துக்கோங்க. சிலபஸோட கம்பேரிசன் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று முடிஞ்சு. ஓகே, தட் இஸ் சிலபஸ் நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி காமிச்சிட்டேன். ஒன்னு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆக்டிவிட்டி, இன்ஸ்டிடியூஷன், டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் தான் பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு எல்லாமே டிராவல் ஆகும். இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவுக்கு இந்தியன் கண்டெக்ஸ்ல அதோட இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கு, அதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான டிசிப்ளின் டெவலப்மெண்ட் உள்ளது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள போயிடலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கரண்ட் அஃபேர்ஸை வச்சு நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி காட்டுறேன். தட் இஸ் இன்னைக்கு நம்ம கண்டிஷன் என்னவா இருக்கு, தட் இஸ் இன்னைக்கு ஈரா இருக்குல்ல, தட் இஸ் அட் பிரசன்ட் என்ன கண்டிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஒன் சைட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒரு கான்செப்ட் பார்த்திருப்பீங்க. தட் இஸ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல சென்டரும் ஸ்டேட்டும் போத் ஹேஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இன் சென்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் autonomy to the state government to work on their own. அதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. On the other side, centralization in sense bringing too much of power under the control of central government. ஓகே, ஸோ இது ரெண்டு கான்ட்ராடிக்டா இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. யாரு? யூனியன் கவர்மெண்ட். ஆனா அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சென்ட்ரலைசேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. என்ன ரீசனா இருக்கும்? எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வாமா பேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. பேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் get loan from the RBI in the interest rate of repo. Okay, so repo rateங்கிறது நார்மல் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா இருக்கும். RBI ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்க முடியும். ரீசெண்டா ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. தட் இஸ் 60% ஆஃப் ஜிடிக்கு மேல வாங்க முடியும். யாருனாலன்னா ஸ்டேட் ஜிடிபிக்கு மேல ஸ்டேட் கவர்மெண்ட்னால டு ஹேண்டில் திஸ் கொரோனா சுச்சுவேஷன். ஓகே, கோவிட் சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு வாங்க முடியும். பட் அதுல ஒரு ரைடர் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் ஒரு கண்டிஷன் ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இன் சென்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்குல்ல, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், இதோட சப்சிடிஸை நீங்க ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ சப்சிடிஸை ரேஷனலைஸ் பண்றதோ இல்ல ரெடியூஸ் பண்றதோ பியூர்லி யாரோட ஒர்க்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ஒர்க். இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இடத்துல என்னவாகக்கூடாதுன்னா இன்டர்வீன் ஆகிறதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு, பட் நாட் டு ஆன் எக்ஸ்டென்ட். ஓகே, ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இன்சிஸ்ட் பண்ணுது. எதை இன்சிஸ்ட் பண்ணுது? நான் உனக்கு அலோவ் பண்றேன் ஆர்பிஐல லோன் வாங்க, பட் நீ என்ன சைன் பண்ணிருக்கணும்னு கேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ல சப்சிடிஸை ரேஷனலைஸ் பண்றேன்னு ஒத்துக்கோ, அது மூலமா உன்னை நான் அலோவ் பண்றேன். இது கிட்டத்தட்ட சென்ட்ரலைசேஷன் ஆட்டிடியூட் மாதிரி தெரியலையா? ஓகே, பட் என்ன ப்ரொபகேட் பண்றாங்க? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒன்னு ப்ரொபகேட் பண்றாங்க, பட் சென்ட்ரலைசேஷன் ஆக்டிவிட்டிஸை பண்றாங்க. தென் அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், இன்சென்டிவ்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ். அக்ரிகல்ச்சருமே ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஆனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ரிப்போர்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. ஓகே, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். இன்சென்டிவ்ஸ் கொடுங்க, என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரேஷனலைஸ் தேர் இ மார்க்கெட், நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இ மார்க்கெட் ரேஷனலைஸ் பண்ணணும், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ரேஷனலைஸ் பண்ணணும். தென் அபார்ட் ஃப்ரம் தட் மாடல் லேண்ட் அக்விசிஷன் கோடு ஒன்று இருக்கும், லேண்ட் அக்விசிஷன் கோடு. ஸோ இந்த கோடை வந்து அக்ரி பண்ணணும். இது மூணு அக்ரி பண்ணா யூனியன் கவர்மெண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் மூலமா இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நடந்த அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்னா மணி பே பண்ணி தான் ஆகணும். ஆனா இங்க ரைடர்ஸ் அட்டாச் பண்றாங்க இன்சென்டிவ்ஸ். ஓகே, அடுத்து இங்க பாருங்களேன், bringing cooperative society under scrutiny of RBI. ஸோ இந்த ஒரு விஷயமும் பார்க்க ஆடா தெரியல. ஆர்பிஐ கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருந்த ஒண்ணு, ஆனா ரீசெண்டா என்ன பண்ணுது, ஆர்பிஐக்கு சூப்பர்வைஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வித் சென்ட்ரலைசேஷனை கான்ட்ராடிக்ட் பண்ணுது. ஓகே, தென் இங்க ஒரு விஷயம், குளோபலைசேஷன் விசஸ் ப்ரொடெக்ஷனிசம். ஒன் சைடு குளோபலைசேஷனை சப்போர்ட் பண்றோம், ஆனா அந்த அதர் சைடு ப்ரொடெக்ஷனிசம் மெஷர்ஸும் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் பொறுத்தளவுக்கு ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா H1B விசா. இது மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸை கண்ட்ரோல் பண்ணும். தென் ஜிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்தியாவுக்கு கொடுத்திருந்த ஒரு ட்ரேட் ரிஃபார்ம், ட்ரேட் பெனிஃபிட் தான். இதை ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா நல்லிஃபை பண்ணாங்க. தென் ட்ரேட் வார் வித் சைனா. ஸோ ஒரு சைடு குளோபலைசேஷனை ப்ரொமோட் பண்றோம், அந்த அதர் சைடு ப்ரொடெக்ஷனிசம் பாலிசி ஃபாலோ பண்றோம். இது நாட் ஓன்லி ஃபார் யூஎஸ்,
இந்தியாவை பொறுத்தளவுக்கு we also put some protectionism measures like சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் FDI-ல வித்தவுட் கன்சிடரேஷன்ஸ் உள்ள அலோவ் பண்ண முடியாது. பிரிட்டனை பொறுத்தளவுக்கு யூரோப்பிய யூனியன்ல இருந்து எக்ஸிட் ஆகிற பிரெக்சிட் பாலிசி, இது எல்லாமே ப்ரொடெக்ஷனிசம் மெஷர் தான். ஸோ இது ஏன் நடக்குது? ஒன் சைடு குளோபலைசேஷன்ங்கிற ஒரு விஷயத்த ஆர்கியூ பண்றோம், அந்த அதர் சைடு ப்ரொடெக்ஷனிசம்ங்கிற ஒரு மெஷரை ஃபோக்கஸ் பண்றோம். தென் ஜெனரலைசேஷன் வர்சஸ் ஸ்பெஷலைசேஷன். ஜெனரலைசேஷன் வரும்போது யூஸ்வலா ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல யார் இருப்பாங்கன்னா IAS ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஸ்பெஷலைசேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஜாயிண்ட் செக்ரட்டரி அபோவ் உள்ள ரேங்கிங்ல யாரை பிளேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, those who are working in the private corporation, private institutionல ஒர்க் பண்ணவங்கள you can able to place it. So இது கான்ட்ராடிக்டா இருக்கு. Then role of public service delivery. Role of public service deliveryங்கிறது ஜெனரலா இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒன் ஸ்டெப் பேக்வர்ட், எல்லாத்துலயுமே பேக் போகுது, வெளியே போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ பிரைவேடைசேஷன்ங்கிற ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்ததுனால கவர்மெண்டோட ரோல் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இது அடுத்த ஒண்ணு, ஆத்மன் மின் பாரத். ஸோ இது பியூர்லி டுவர்ட்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ். ஆனா ஆன் தி அதர் சைடு தே ஆர்கியூ ஃபார் பிரைவேடைசேஷன். ரீசெண்டா ரயில்வேஸை பிரைவேடைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, தென் ஸ்பேஸை பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கான்ட்ராடிக்டா இல்லையா? ஸோ பிரைவேடைசேஷன் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சேம் டைம் செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வரோம். தென் இன்டகிரேட்டிங் ஆல் திங்ஸ் இன் தி ஒன் அம்பர்லா. தென் இன் சென்ஸ் இதுக்கு முன்னாடி டைவர்சிஃபை ஆன விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இன்டகிரேட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் GST. ஓகே, சமகரா சிக்ஷா கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இதுல என்ன வச்சுன்னு கேட்டீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான், இது பிரைமரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்றது, இது செகண்டரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்றது. ஓகே, தென் டீச்சர் எஜுகேஷன், இது மூணையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, ஒரே பிளாட்ஃபார்ம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. தென் இன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றேன். ஓகே, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்டேஷன் லா. So multimodal transportation law in sense they are going to connect all transportation into the single forum, that is road இருக்கட்டும், railways இருக்கட்டும், ship இருக்கட்டும், airways இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறாங்கன்னா சிங்கிள் ஃபோரம்குள்ள கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வரணும்? இதுக்கு எனக்கு ரீசன் தெரியுங்களா? சிங்கிள், that is GST ஏன் உள்ள கொண்டு வரணும்? ஓகே, தென் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது இந்திரா காந்தி பீரியட்ல எடுத்துட்டு வந்த ஒரு பாயிண்ட். ஓகே, தட் இஸ் இதுவும் டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் தான். ஆக்டிவிட்டின்னு சொல்றோம்ல, ஃப்ரீ ஹெல்த், எஜுகேஷன், ஷெல்டர், ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறதா இதோடதும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலும் பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும். நோ ஹங்கர், பாவர்ட்டி, ஜீரோ பாவர்ட்டி, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதுதான் இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது இன்னைக்கு இருக்கிற கண்டெக்ஸ்ட்ல நீங்க பாக்கணும்னா இன்னைக்கு அப்ப என்ன ஃபேஸ்ல இருக்கும்? எல்லாமே கான்ட்ராடிக்டா இருக்கு. ஒரு சைடு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பேசுறோம், இன்னொரு சென்ட்ரலைசேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு ஜெனரலைசேஷன் பேசுறோம், இன்னொரு சைடு ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு ரோல் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி இன்க்ரீஸ் பண்றோமா டிக்ரீஸ் பண்றோமான்னு தெரியல, ஏன்னா மோர் பிரைவேடைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆத்மன் மின் பாரன் செல்ஃப் ரிலையன்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த அதர் சைடு பிரைவேடைசேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்டகிரேட்டிங் ஆல் திங்ஸ் இன்டு தி ஒன் நம்பர்ல, ஒரே இதுக்குள்ள சென்ட்ரலைசேஷன், இது ஒரு விதமான சென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் தான், எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்றது. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒரு விஷயம் செஞ்சோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030. ஸோ இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ராடிக்டான சில விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற ஈரால இருக்கிற நம்ம இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ் அந்த மாதிரி ஃபேஸ். அப்படி என்ன ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் வரேன் சிலபஸ்ல. இந்த சிலபஸ்ல சொல்றோம்ல, we are in the era of public choice approach, challenges of liberalization, privatization, globalization, good governance, concept and application, new public management. So இந்த மூணு விஷயத்தை பத்தி சொல்றேன். ஓகே, தட் இஸ் இந்த ஈரா இப்ப தட் இஸ் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராடைம் ஷிஃப்ட்ஸ் நான் சொல்றேன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ், இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ் என்ன ஃபேஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு ஃபேஸ்ல இருக்கு. தென் நியூ பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இந்த ஃபேஸ்ல இருக்கு. தென் குட் கவர்னன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஸோ அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ் தான். தென் நெட்வொர்க் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, ஸோ இது ஒரு ஃபேஸ். தென் ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க, ஸோ இது ஒரு ஃபேஸ். எல்பிஜி, தென் பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச். ஸோ இது எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்கள் தான்.
ஸோ இதை பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிய வேணாம். ஓகே, என்பிஎம்னா என்ன, நியூ பப்ளிக் சர்வீஸ்னா என்ன, குட் கவர்னன்ஸ்னா என்ன, நெட்வொர்க் கவர்னன்ஸ்னா என்ன, ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச்னா என்ன, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் எதை ஆர்கியூ பண்றாங்க, பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச் எதை ஆர்கியூ பண்றாங்க, இது எதுவுமே தெரிய வேணாம். பட் ஒன்னே ஒண்ணு, இது எல்லாம் ஹோலிஸ்டிக்கா சொல்ற விஷயங்கள் என்னன்னு தெரியுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைவேடைசேஷன் அலோவ் பண்ணும். ஓகே, incentivization mechanism emphasize on incentivization in sense incentives. By doing certain activities you can get incentives. Managerialism in sense bringing specialization. Okay, then apart from that so okay, privatization, incentivization, managerialism, then liberalization. Okay, okay, then fiscal discipline, that is budget எவ்வளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு மினிமைஸ் பண்ணணும். ஓகே, இந்த விஷயத்தை தான் இது ஆர்கியூ பண்ணுது. ரொம்ப பெரிய கான்செப்ட் தான், பட் சிம்பிளா ஒன்று நான் சொல்லி கொடுத்துறேன். பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷனை இந்த கான்செப்ட் ஆர்கியூ பண்ணுது. இன்சென்டிவ்ஸ்ங்கிறது யூஸ்வலா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் டெலிவரி பண்ற சர்வீசஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா டாஸ்க் ஓரியன்டா இருக்கும், சிட்டிசன் சென்ட்ரிக்கா இருக்காது. ஓகே, டார்கெட்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இன்சென்டிவ்ஸ் இருக்கு. ஓகே, இன்சென்ஸ் நீ டிஸ்காம்ல கையெழுத்து போடு, உனக்கு நான் 66% ஜிடிபி அலோவ் பண்றேன், 60% ஜிடிபில நீ பேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு அலோவ் பண்றேன். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல சைன் பண்ண அக்ரிகல்ச்சர் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது கவர்மெண்ட் ஃபார்முலேட் பண்ற பாலிசி. இந்த மேனேஜரிசம் இருக்குல்ல, இந்த மேனேஜரிசம்ங்கிறது ஒரு பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்செப்ட். மேனேஜரிசம் இன் சென்ஸ் யூ ஷுட் நோ, தட் இஸ் ஒரு டாஸ்க் ஓரியன்டா இருக்கணும். ஓகே, ரேஷனலைஸ் டெசிஷன்ஸ் எடுக்கணும், வித்தவுட் எனி ஹைரார்கில் இன்டரப்ஷன்ஸ் வரக்கூடாது, குவிக் டெசிஷன்ஸ் எடுக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கார்பரேட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கல்ச்சர். இது எதுக்குள்ள they try to bring into the public administration, that is இன்னைக்கு இருக்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வராங்க. அதனாலதான் ஸ்பெஷலைசேஷன் ஒரு கான்செப்ட் உள்ள எடுத்து வந்தது. ஸோ இந்த லிபரலைசேஷன்ங்கிறதும் அதே மாதிரி கான்செப்ட் தான். பிசிக்கல் டிசிப்ளின். ஓகே, ஏன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆன் தி அதர் சைட் அவங்க எதுல கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா they try to bring fiscal discipline. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் they are in the loss. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னா இந்த மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை கொண்டு வந்தா தான் அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். ஓகே, தென் இந்த ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச்னு இருக்குல்ல, இந்த ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணு. ஓகே, இதுக்கு முன்னாடி ஸ்பிளிட் அப் ஆகியிருந்த எல்லா விஷயத்தையும் உள்ள இன்டகிரேட் பண்ணுங்கிறதா இந்த ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச். இந்த ஜிஎஸ்டி அதுல வந்தது. ஓகே, இந்த சமகர சிக்ஷான்னு சொல்றேன்ல, அதுவும் இந்த கான்செப்ட் உள்ள டெவலப் ஆனதுதான். தென் இன்னைக்கு நான் சொல்றேன்ல இந்த மல்டி மோடல், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும் மல்டி மோடல். ஸோ இந்த கான்செப்ட் இதுல டெவலப் ஆனதுதான். ஸோ ஒன் சைடு இது எல்லாமே இருக்கிறது, பிரைவேடைசேஷனும் இருக்கும். பிரைவேடைசேஷன் மூலமா they try to bring செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகே, இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், நான் ஒரு இடத்துல சொன்னேன்ல பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி கம்மியா இருக்கா கூடி இருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஃபோர் 1990 சொல்றேன், ரைட் டு எஜுகேஷன் உங்களுக்கு ஒண்ணு இல்லவே இல்லை, ரைட் டு ஃபுட்னு ஒண்ணு இல்லவே இல்லை, ரைட் டு ஹெல்த்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஓகே, ஆனா இன்னைக்கு இருக்குல்ல, ரைட் டு எஜுகேஷன் உங்களுக்கு ஆக்டாவே இருக்கு, ரைட் டு ஃபுட் ஆக்டாவே இருக்கு, ரைட் டு ஹெல்த் ஆக்டாவே இருக்கு, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, இவர் எமநரேகா ஸ்கீம். சோ இது எல்லாமே என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பட் யாரை வச்சு பண்றாங்கிறது தான் கேள்வி. அதாவது இதோட ஆக்டிவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகே, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பட் யாரா வச்சு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரைவேடைசேஷன் வச்சு பண்றாங்க. ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டோட வேலை என்ன கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ரோவர், ராதர் இட் இஸ் ஸ்டீரர். ஒரு ஸ்டேட்டோட ரோல் என்னவா இருக்க தேவையில்லைன்னு கேட்டீங்கன்னா ரோவரா இருக்க தேவையில்லை. ரோவரா இன் சென்ஸ் ஒரு படகுல துடுப்பு போடுறவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஸ்டியரிங் கண்ட்ரோல் பார்த்தா போதும். இந்த ரோவர் வேலையை யார்ட்ட கொடுத்துனா பிரைவேடைஸ்ட் கொடுத்துரு. இதை ரெகுலேட் பண்றதுக்கு ரெகுலேட்டரி பாடிஸ்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணிக்க, இவங்க பாத்துக்கிடுவாங்க எல்லா வேலையும். ஸோ இந்த ஒரு கன்சிடரேஷன் தான் இப்ப இருக்கிற விஷயம். புரியுதா என்னன்னு தெரியல. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா நான் இதே எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஈஸியா உங்களால இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். தட் இஸ் நான் இப்ப சொல்ல போற கான்செப்டை டைனமிசம்னு சொல்றேன்ல ஒரு தியரி, அந்த தியரியை உங்களை லைவ் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். தென் இந்த வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம்பிள்ஸை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு தியரி எழுதும் போது. ஸோ ஜென்ரலா நீங்க கொடுக்க வேண்டிய தியரி தான், இதை கொடுத்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இதோட சேர்த்து இந்த எக்ஸாம்ல நீங்க கோட் பண்ணணும். ஸோ ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச்னு வரும்போது சமகர சிக்ஷா, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்டேஷன் லா, ஜிஎஸ்டி இது இருக்கணும். ஓகே, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வெர்சஸ் சென்ட்ரலைசேஷன் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது இந்த விஷயத்தை எம்பசைஸ் பண்ணணும்.
ஸோ இதுக்கு தியரி இருக்கு. அந்த தியரி தான் நான் சொன்னது, நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச், இது எல்லாமே. அந்த அதர் டைம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா தான். ஒரே இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கரண்ட் அஃபேர்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் கன்வென்ஷனையும் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி இருக்கும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்செப்ட் ஈஸியா ஃபெச் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். ஸோ அதனாலதான் இதோட டைனமிக்ஸ் நான் கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரெண்டாவது விஷயம், இது எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். இதை எடுத்து நீங்க ஒர்க் பண்ணும்போது ஈஸியா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலபஸ் கம்பாரிசன், தென் ரைட்டிங் ஸ்கில், ரீடிங் நியூஸ் பேப்பர். ஒரு 5 minutes மட்டும் சிலபஸ் கம்பாரிசன் போயிடலாம், அதுக்கப்புறம் முடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ சிலபஸ் கம்பாரிசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பேப்பர் 1ல நீங்க ஜஸ்ட் லுக் அவுட் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயம் தான். இது எல்லாமே பேப்பர் 4ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஓகே, எக்ஸப்ட் பிலாசபிக்கல் எத்திக்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே இதுல இருக்கிற விஷயங்கள் தான் இதுலயும் இருக்கும். ஓகே, ஒரு 60% ஆஃப் சிலபஸ் இன் GS4 முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போதெல்லாம் இந்த கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, கவர்னன்ஸ் இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்ததுதான். தென் சிட்டிசன் சார்ட்டர் ஆல்ரெடி பார்த்ததுதான். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி யூனிட் 5ல இருக்கும். ஓகே, பேப்பர் 1ல. தென் எவல்யூஷன் ஆஃப் கௌதல்யா, அர்த்தசாஸ்திரா, இது எல்லாமே GS1ல. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அபவுட் மிடில் ஆஃப் 18th century இருக்கும். ஓகே, ஜெனரல் ஸ்டடிஸ் 2 பேப்பர் 2 ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிலாசபிக்கல் ஃப்ரேம் ஒர்க், கான்ஸ்டிடியூஷனல் ஃபீச்சர்ஸ் சொல்றேன்ல, வேல்யூ ப்ரிமைசஸ். இந்த வேல்யூ ப்ரிமைசஸ் தான் நத்திங் பட் ஃபீச்சர்ஸ், எவல்யூஷன், ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம். தென் ஃபங்க்ஷன்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், பார்லிமெண்டோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு, எக்ஸிக்யூட்டிவோட ரோல் என்னவா இருக்கு, ஜுடிஷியரியோட ரோல் என்னவா இருக்கு, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்ன ஒர்க் பண்ணுது. ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் பவர்ஸ் தான் அந்த CAG, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம். ஓகே, ரெகுலேட்டரி பாடிஸ், குவாசி ஜுடிஷியல் பாடிஸ், கவர்னன்ஸ் திருப்பி இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும், டிரான்ஸ்பரன்சி, சிட்டிசன் சார்ட்டர், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. தென் யூனிட் 1 வரும்போது இங்க டெவலப்மெண்ட் ஆஃப் விமன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஒன்று பார்ப்போம் டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ்ல. அதே தான் இங்க NGO செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். பேப்பர் 1 பொறுத்தளவு டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ்னு வரும்போது இங்க நீங்க பாக்குற ஸ்ட்ராங் ஸ்டேட் வர்சஸ் ஸ்டேட்னு சொல்றீங்கல்ல, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ், இது எல்லாம் தான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும் GS3ல. ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் GS2ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க பாக்குற ஒரு விஷயம் தான் இங்க டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, தென் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், then reading newspaper is essential. Okay, that is before after your opt for on public administration paper. Then writing skill develop பண்ணிக்கிறது உங்களோட சிச்சுவேஷனா இருக்கும். கிளாஸ் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5 months இருக்கும். ரெகுலர் கிளாஸஸ் தான் இருக்கும். சாப்டர் வைஸ் டெஸ்ட் தான் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஏரியாஸ்லாம் எங்களோட ஏரியாஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை பத்தி யூ டோன்ட் வாண்ட் டு பாதர் அபவுட் திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஓவராலா ஒரு வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஹவு டு சூஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அன் ஆப்ஷனல் ஒன்று பார்த்தோம். ஓகே, சாரி, ஹவு டு சூஸ் ஆப்ஷனல். ஸோ ஹவு டு சூஸ் ஆப்ஷனல் வரும்போது அந்த விஷயத்த ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒய் டு சூஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் பார்த்தோம். தென் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸை வச்சு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தேன். ஐ திங்க் கிளாஸ் இஸ் ஓவர். ஓகே, ஸோ முதல் அனலைஸ் பண்ணுங்க, நீங்களும் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுங்க வீட்டில். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைக்கும் போது ஃபர்தரா டிசைட் பண்ணிக்கலாம் எப்போ சூஸ் பண்றது என்னங்கிறதெல்லாம் ஃபர்தர் இது பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது கொரிஸ் இருந்தா மட்டும் கேளுங்க. ஒன் செகண்ட். எனி கொரிஸ்? Okay, thank you.